ஹாய் கைஸ், ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். காணும் பொங்கல்னு சொன்னாலே எவ்வளோ சிறப்பாக எல்லார் ஊர்லேயும் கொண்டாடுவோம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி எங்கள் ஊரில் நாங்கள் எப்படி கொண்டாடுறோம் அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க போகலாம். எங்கள் ஊரில் வருஷம் வருஷம் கருநாள் விழா பார்த்தீங்கன்னா செங்குந்தபுரம் மாரியம்மன் கோயில் ஏரிக்கரையில் தான் வைப்பாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துறது பார்த்தீங்கன்னா நெசவுக்குடியில் இளைஞர்கள் நற்பணி மன்றம் இவங்க தான் நடத்துகிறாங்க. காலையில் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருந்தோம், அதனால் கொஞ்சம் கேம்ஸ்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரேஸ், சாக்கு போட்டி, உருளைக்கிழங்கு சேகரித்தல்னு சொல்லி இந்த கேம்ஸாக வச்சுட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் எதுலையாவது கலந்துப்போன்னு சொல்லி இந்த லெமன் அண்ட் ஸ்பூனுக்கு தான் போனேன். கால் எடுத்து வச்சோன்னே லெமன் கீழே வந்துருச்சு. அதை யாரும் பெருசாக கண்டுக்காதனால எப்படியோ நான் 3rd ப்ரைஸ் வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டுரை போட்டி, டிராயிங்னு சொல்லி இதெல்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. நிறைய பேர் கலந்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருமே சூப்பராக வரைஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா 2 பாப்பா வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு நம்ம கூடயே தான் இருந்தாங்க. நான் அவங்க கூட தான் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் சும்மா இருக்க கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஸ்ஸுக்கு டோக்கன் வாங்கிட்டு அங்கேயே தான் சுற்றிட்டு இருந்தேன். அப்புறம் செஸ்லாம் 1:30 மணிக்கு தான் சொல்லிட்டாங்க. சரி, வெயிட் பண்ண முடியாது, வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு பார்த்தா அப்போ தான் எல்லோரும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில். சரி, இதுக்கு போட்டியை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாலே ஜாலியாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தப்போ இங்கே மியூசிக்கல் சேர் வச்சுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா நம்மளும் ஜாயின் பண்ணிட்டு இருக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கெலாம் செஸ் கேரம் காம்படிஷன்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ரொம்ப சீரியஸாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் போயிட்டு வின் பண்ணோம். செகண்ட் ரவுண்டில் வந்து அவுட் ஆகிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். சரி, இப்பயாவது ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு வந்து பார்த்தேன். அதே மாதிரி பிரியாணி, மீன் வறுவல்னு சொல்லி எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் வீட்டு வாழை மரத்துலேயே பார்த்தீங்கன்னா வாழை இலையை கட் பண்ணி அப்பா வந்து கழுவி கொடுத்தாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்ற இடத்துல அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேருந்து வெளியே இருந்ததுனால சாப்பிடும்போது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட மறுபடியும் போயிட்டு போட்டியெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு போனோம். கயிறுத்தல் போட்டிலாம் பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி நடந்துட்டு இருந்தது. அப்புறம் டீம் பத்திரன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட்டு இருந்தாங்க. நான் எங்கள் அப்பாவை வந்து அப்பா நீங்கள் போய் விளையாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி எப்படி எழுத்து விட்டேன். டீமுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி. அவங்க விளையாண்டதை நீங்களே பாருங்களேன். அப்புறம் எங்கள் அப்பா என்னை பார்த்து இப்போ எனக்கு சந்தோஷமானு சொல்லி காலை காமிச்சாங்க. லைட்டாக காயமாயிடுச்சு. நான் வீரத்தழும்புப்பான்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பம், டான்ஸு, பாட்டுன்னு சொல்லி கலை நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. நாலு கட்டத்துல எந்த கட்டத்துல நீங்க நின்று குழுக்கள்ல அந்த சீட் வராம இருக்கோ அது உங்களுக்கு அர்த்தம். எந்த கட்டம் வருதோ அவங்க அவுட். இந்த லக்கி கார்னர் கேமுக்கு நான் நேம் கொடுத்தேன். போன இயர் இதில் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆகிட்டேன். ஸோ இந்த தடவை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் போனேன்.
ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா சி பாக்ஸை தான் போனினேன். எப்பயும் அந்த பாக்ஸ் வந்து அன்லக்கியாக இல்லை. சரி செகண்ட் ரவுண்ட்லேயும் அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் சி பாக்ஸ் தான் நின்னேன். லக்கே இல்லாத டீம் எது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த சீட்டை எடுத்தாங்க. அப்போ வந்து நம்ம டீம் தான் இருந்துச்சு. ஸோ அழகாக நான் வந்து வெளில வந்துட்டேன். நாகரிகம் என்ற மனித வளர்ச்சியில் உணவுக்கு பின் உடை இடம் பிடிக்கிறது. அதனால்தான் மனிதன் அணியும் ஆடையை பொறுத்து ஸோ இந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணாங்க. நானும் பார்த்தீங்கன்னா லெமன் ஸ்கூலில் 3rd ப்ரைஸ்ன்னு சொல்லி அந்த ட்ராஃபியை ரொம்ப பெருமையாக வாங்கிட்டு வந்தேன். அந்த ட்ராஃபியும் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் காமிச்சு கொஞ்சம் சீன் போட்டுட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். பெரியவங்களுக்கு மட்டும் தான் ஜெயிச்சவங்களுக்கு வந்து சில்வர் பாத்திரம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சோடனே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து சும்மா எங்கள் அண்ணன் கூட வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறேன் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருந்தேன். ஓடுறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு தான் போனேன், என்னை விட ஸ்லோவாக தான் ஓடணும்னு. இருந்தாலும் அவங்க வேகமாக ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் பாய் சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம், அவங்களும் கிளம்பிட்டாங்க. Please open the door. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா சாரா வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிட்டா, அழுதுட்டு இருந்தா. எங்க அவளை விட்டுட்டு நாங்கள் சிதம்பரம் கிளம்பிட்டோமோ அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டா. அப்புறம் நீங்களும் இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் பாய்.